ஒரு சிறுவனுக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு நாள் தன் தந்தையிடம் அவன் அதை கேட்டே விட்டான். அப்பா, ஐயப்பனை பார்க்க 41 நாட்கள் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து அவ்வளவு பெரிய மலை ஏறித்தான் போக வேண்டுமா? கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றால் அவர் ஏன் இங்கே இல்லை? தந்தை மென்மையாக சிரித்தார். சமையலறைக்குச் சென்று ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி மகனிடம் காட்டினார். மகனே, இந்த பாலில் நெய் இருக்கிறதா என்று கேட்டார். சிறுவன் உற்று பார்த்துவிட்டு, இல்லை அப்பா, இதில் வெறும் பால்தான் இருக்கிறது என்றான். தந்தை விளக்கினார். பாலை பார்த்தால் நெய் தெரியாது. ஆனால் அந்த பாலை காய்ச்சி ஆற வைத்து தயிராக்கி பின் அதை கடைந்தால் மட்டுமே நெய் கிடைக்கும். அதுபோலத்தான் இறைவனும். அவர் எல்லோருக்குள்ளும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். ஆனால் அந்த இறைவனை உனக்குள் நீ உணர வேண்டுமானால் விரதம் என்னும் காய்ச்சுதலும் பக்தி என்னும் கடைதலும் உனக்கு தேவை. அப்போதுதான் உனக்குள் இருக்கும் அந்த தத்துவமசி என்கிற உண்மை உனக்கு புரியும். சிறுவன் வியப்போடு தந்தையை பார்த்தான். ஆம், நாம் மலை ஏறி தேடிப் போவது ஐயப்பனை மட்டுமல்ல, நம்முள்ளே ஒளிந்திருக்கும் அந்த இறைவனை உணரத்தான். சுவாமி சரணம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் செல்வம் தங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. நன்றி.